வணக்கம் நண்பர்களே! செல்வா ஸ்டார் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நான் பார்க்க போகும் முக்கிய ஸ்தலம், மத நல்லிணக்கத்தை போற்றும் மயிலாப்பூர் ஷீர்டி சாய்பாபா. இந்த காணொளியை முழுமையாக பார்க்கவும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். வாருங்கள், மயிலாப்பூர் ஷீர்டி சாய்பாபாவை தரிசிக்கலாம். சென்னை மாநகரின் இதய பகுதியான மயிலாப்பூரில் தெய்வீக மனம் கமழும் வெங்கடேஷ அக்ரஹாரம் தெருவில் அமைந்துள்ளது ஷீரடி சாய்பாபா திருக்கோவில். ஆன்மீக ஞானியும் அனைவருக்கும் ஒரே இறைவனே என்று போதித்த உன்னத துறவியுமான ஷீரடி சாய்பாபாவிற்கு தென்னிந்தியாவிலேயே கட்டப்பட்ட மிக பழமையான முதல் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் இதுவாகும். அகில இந்திய சாய்பாபா சமாஜ் என்ற அமைப்பின் மூலம் நிர்வகிக்கப்படும் இந்த ஆலயம் மகாராஷ்டிராவில் உள்ள ஷீரடிக்கு நேரில் செல்ல முடியாத பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் அற்புதமான தளமாக திகழ்கிறது. இதனால் சாய்பாபா பக்தர்களால் தெற்கின் ஷீரடி என்று இக்கோவில் போற்றப்படுகிறது. ஷீரடியில் பாபாவின் பாதம்பட்ட புனித மண்ணும் அவரது திருக்கரங்களால் எரியூட்டப்பட்ட துணியும் அனலும் இந்த ஆலயத்தில் இன்றும் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருப்பதால் இங்கு கால் வைத்த அடுத்த கணமே மன அமைதியும் சாய்பாபாவின் நேரடி பார்வையை கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். இதன் தல வரலாறை பற்றி பார்ப்போம். ஷீரடி சாய்பாபாவின் பிறப்போ அல்லது பூர்வீகமோ அறியப்படாத ஒரு தெய்வீக ரகசியமாகும். பிற்காலத்தில் சூஃபி தத்துவங்களை பரப்பிய அவர் எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்தி மக்களின் துயரங்களை துடைத்தார். மதம், சாதி, இனம், சமூகம் என எவ்வித பாகுபாடும் இன்றி மனிதர்களிடையே அமைதியையும் நல் இணக்கத்தையும் மட்டுமே போதித்தார். சாய்பாபாவின் இந்த உன்னத போதனைகளை தென்னகத்தின் வேரூன்று செய்தவர் சேலத்தை சேர்ந்த புகழ்பெற்ற வழக்கறிஞரும் பாபாவின் தீவிர பக்தருமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. சாய்பாபா மீது கொண்ட அளப்பரிய பற்றின் காரணமாக நாடு முழுவதும் ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பாபாவின் வாழ்க்கை மற்றும் போதனைகளை எடுத்துரைத்தார். சாய்பாபாவின் மகிமைகளை பரப்புவதற்காக 1941ஆம் ஆண்டில் அகில இந்திய சாய்பாபா சமாஜத்தை நிறுவினார். இந்த அமைப்பின் மூலம் சாய் சுதா என்ற ஆன்மீக பத்திரிகை தொடங்கப்பட்டு பாபாவின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்கள் குறித்த பல கட்டுரைகள் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கப்பட்டன. தொடக்கத்தில் மயிலாப்பூரில் இருந்து ஒரு புளிய மரத்தின் அடியில் சாய்பாபாவின் திருவுருவ படத்தை வைத்தே நரசிம்ம சுவாமிகள் வழிபட்டு வந்தார். சாய்பாபாவின் அருளால் அந்த புளிய மரத்தடியே பிற்காலத்தில் பிரம்மாண்டமான ஆலயமாக உருவாக்கப்பட்டது. சுவாமிகளின் ஆன்மீக முயற்சிக்கு அவரது நண்பர் ஜே.டி. பன்னலால் நிதி உதவி செய்ய முன்வந்தார். இதன்படி 1952ஆம் ஆண்டில் தான் வழிபட்ட அதே புளிய மரத்தடியில் சாய்பாபாவிற்கு ஒரு அழகான கோவிலை நரசிம்ம சுவாமிகள் நிறுவினார். அதுவே அகில இந்திய சாய்பாபா சமாஜத்தின் உலகளாவிய தலைமையாகவும் மாறியது. இத்தகைய மகத்தான காரியத்தை செய்த ஸ்ரீ நரசிம்ம சுவாமிகளின் ஜீவ சமாதியும் இந்த ஆலய வளாகத்தில் உள்ளேயே அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பாகும். ஆரம்ப காலத்தில் பாபாவின் திருவுருவப் படம் மட்டுமே இங்கு பிரதானமாக வைக்கப்பட்டு வழிபட்டு வந்தது. அதன் பிறகு 1987ஆம் ஆண்டில் ஸ்ரீ முத்து வெங்கட்ராமன் என்பவரால் பாபாவின் தெய்வீக புன்னகை ததும்பும் எழில்மிகு வெள்ளை பளிங்கு சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த பளிங்கு சிலையை இன்று வரை லட்சக்கணக்கான பக்தர்களின் கண்கண்ட தெய்வமாக போற்றப்படுகிறது. கோவில் சிறப்பு. இக்கோவிலில் கருவறை மற்றும் சந்நிதியில் உட்பகுதி முழுவதும் கண் கவரும் வெண்மையான பளிங்கு கற்களால் வடிவமைக்கப்பட்டு பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்துகிறது. சாய் பாபாவிற்கு பின்புறம் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய வெள்ளியால் ஆன திருவாசி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வெள்ளி திருவாசியின் நடுவே கம்பீரமாக வீற்றிருக்கும் சாய்பாபா பக்தர்களின் மன கவலைகளை போக்குகிறார். ஆரம்ப காலத்தில் நரசிம்ம சுவாமி எந்த இடத்தில் பாபாவின் திரு உருவ படத்தை வைத்து தனது வழிபாட்டை தொடங்கினாரோ அதே இடமே இன்று ஆலயத்தின் பிரதான மூலஸ்தலமாக திகழ்கிறது. மதங்கள் வேறானாலும் மனித குலம் ஒன்றுதான்
என்று பாபாவின் உயரிய தத்துவங்களுக்கு இலக்கணமாக திகழ்கிறது இவ்வாலயம். இங்கு சாதி, மத பேதமின்றி அனைத்து மதத்தினரும் எவ்வித கட்டுப்பாடுமின்றி பாபாவை தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். வாரத்தின் குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்காக தனி பிரார்த்தித்தல் நடத்தப்படுகிறது. இந்த பிரார்த்தனையில் குர்ஆன் மற்றும் பைபிள் வசனங்கள் இங்கு ஓதப்படுகின்றன என்பது உலகிற்கே வழிகாட்டும் மத நல்லிணக்க நிகழ்வாகும். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் பாபா தன் திருக்கரங்களால் ஏற்றி வைத்த துணி எனப்படும் புனித ஜோதி இன்றும் அணையாமல் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அக்னியில் ஒரு பகுதியாக கொண்டு வரப்பட்ட புனித சுடரே இந்த மயிலாப்பூர் ஆலயத்தில் இன்றும் அணையாமல் பாதுகாக்கப்படுகிறது. ஷீரடிக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் இந்த தீபத்தை தரிசித்தாலே பாபாவின் நேரடி ஆசையை பெறலாம் என்பது நம்பிக்கை. பொதுவாக கோவில்களில் மூலவரை தொட்டு வழிபட அனுமதி இல்லை. ஆனால் இக்கோவிலில் பக்தர்கள் பாபாவின் திருவுருவ சிலையை தொட்டு வழிபட அனுமதிக்கப்படுகிறது மேலும் சிறப்பாகும். மேலும் பக்தர்கள் தங்களின் கரங்களாலே பாபாவிற்கு புத்தாடைகள் மற்றும் மலர் மாலைகளை சமர்ப்பிப்பது மகிழலாம். பக்தர்களுக்கு உகந்த நாளான ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இக்கோவிலில் அன்னதானம் நடைபெறுகிறது. இது தவிர மற்ற நாட்களிலும் ஆலயத்திற்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பாபாவின் ஆசி பெற்ற பிரசாதங்கள் தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. பரபரப்பான சென்னை மாநகரின் நடுவே அமைந்திருந்தாலும் இக்கோவில் வளாகத்திற்குள் நுழைந்தவுடனே இனம் புரியாத அமைதியும் தெய்வீக ஆற்றலும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மன அழுத்தங்களால் சோர்வாக வரும் பக்தர்களுக்கு இந்த ஆலயத்தின் ஆன்மீக சூழல் புதிய புத்துணர்ச்சியை நம்பிக்கையும் வாரி வழங்குகிறது. இத்தலத்தில் பிரம்மாண்டமான நடக்கும் திருவிழாக்களில் நவராத்திரி பெருவிழா முதன்மையாகும். 10 நாட்கள் தொடர்ச்சியாக கொண்டாடப்படும் இந்த விழாவின் உச்சகட்டமாக விஜயதசமி அன்று பாபாவின் மகா சமாதி நாள் அனுசரிக்கப்படுகிறது. பாபாவிற்கு உகந்த நாளான ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இக்கோவிலில் திருவிழா கோலாகலமாக காட்சியளிக்கிறது. இந்நாளில் பாபாவின் உன்னத போதனைகள், ஆன்மீக சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்படுகிறது. அத்துடன் பாபாவின் பஜனை பாடல்களும் ஆராதனைகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொள்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு நடைபெறும் சிறப்பு அக்னி பூஜை மிகவும் புகழ்பெற்றது. ஷீரடியின் புனித தீபத்தின் அனலில் ஈர்க்கும் இந்த அக்னி வழிபாட்டை கண்டு ரசிப்பதற்காகவே ஆயிரக்கணக்கான மக்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டு வருகிறார்கள். அமைவிடம் சென்னை மயிலாப்பூரில் மையப்பகுதியில் திருமலை ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. நன்றி, வணக்கம்.